2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பக்தியுடன் வாழ்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம். நல்லவர்களாக நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என்று நாம் விரும்பலாம். ஆனால் இந்த ஆசைகளும் விருப்பங்களும் தரிசனங்களாக மாறாதவரை அவை எதுவும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆபிரகாமும் லோத்துவும் கானானுக்கு வந்தார்கள். ஆபிரகாம் தேவனுடைய வழியில் நடந்தான். லோத்துவோ தேவ திட்டத்தில் தொடர்ந்து நடக்காமல் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற பாதையில் நடந்து வழிமாறி போனான். ஆபிரகாமிடம் உறுதியான தேவ தரிசனம் இருந்தது. லோத்துவிடமோ வெறும் ஆசை மட்டுமே இருந்தது. எனவேதான் பொருளாசையானது லோத்துவை வழிமாறச் செய்தது. ஆனால் ஆபிரகாமோ எத்தனை சோதனைகள் வந்தபோதும் அதை ஜெயித்து தேவ திட்டத்தில் நடந்தான். இங்கு உலக ஆசை தேமாவை தேவ திட்டத்திலிருந்து வழிவிலகி போக வைத்தது. ஆனால் தேவ மனுஷனாகிய பவுலோ தேவ தரிசனமுடையவனாய் இருந்தான். எனவேதான் எந்த ஒரு உலக கவர்ச்சியாலும் திசை திருப்பப்படாத மனுஷனாக வாழ்ந்தான். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ உறுதியான விசுவாசத்தோடும் தரிசனத்தோடும் இருக்கின்றோமா? இல்லையெனில் இன்றே அப்படிப்பட்ட சிந்தையை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.